இது மகிமை நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக மேட்டுமையான கண்ணை குறித்து தியானித்தோம், பொய் நாவை குறித்து தியானித்தோம். இந்த நாள்ல குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். இது ஒரு நிரபராதிய நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அழிக்கிற ஒரு மனநிலை. குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, அவங்க தவறே பண்ணல, ஆனா அவங்கள அழித்து விடும்படியாக நாம் கை தீவிரிக்கிறதா அப்படின்றத குறித்து தான் இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். நம்ம அநேக நேரத்துல நினைப்போம், ரத்தம் சிந்துதல் அப்படின்னா ஒரு கத்தி, ஒரு அருவா, ஒரு ஆயுதம் வச்சு அவங்கள காயப்படுத்தினதுனால வருகிற காரியம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லை அருமையானவர்களே, நம்முடைய வார்த்தைகளினால, நம்முடைய செயல்களினால, நாம் செய்கிற காரியங்களினால மற்றவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அது குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. அது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியமாய் காணப்படுகிறது. அநேக நேரங்களில நம் மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்துகிறோம். அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு அப்படின்னா அந்த பேரை எப்படி கெடுப்பது அப்படின்னு சொல்லி தவறான செய்திகளை, வதந்திகளை பரப்புகிறவர்களாய் காணப்படுகிறோம். அதுக்கு நேரா தீவிரமாய் செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அவருடைய மற்றவர்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கு அப்படின்னா அதை தகர்ப்பதற்கு ஏதுவான காரியங்களை செய்கிறது. இப்படிப்பட்டதான காரியங்களும் குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கைக்கு ஈடாக ஆண்டவர் அருவருக்கிற காரியமாக காணப்படுகிறது. அது சில நேரத்துல நம் கோபத்தின் கையா இருக்கலாம், அதிகாரத்தின் கையா இருக்கலாம், மற்றவர்களை அடிமைப்படுத்துகிற கையா கூட இருக்கலாம். இந்த கை எதற்காக நம்ம உபயோகப்படுத்துகிறோம்? மற்றவர்களை அரவணைக்கிறதற்காக, மற்றவர்களை தூக்கி விடுகிறதற்காக நம்ம அதை உபயோகப்படுத்துகிறோமா, இல்ல குற்றமற்றவர்களை நாம் அவமானப்படுத்துகிறதற்காக, அவர்களை அழிக்கிறதற்காக அதை பயன்படுத்துகிறோமா அப்படின்னு சொல்லி சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். ஏன் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஆணி வேரை குறித்து நம்ம தியானிக்க போயிடும். ஏன் இந்த குற்றமற்றவர்களை குறித்து அதிகமா அவங்கள அழிக்கணும் அப்படின்ற சிந்தை வருகிறது அப்படின்னா முதலாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பொறாமை. இது ஒரு ஆணி வேராய் காணப்படுகிறது. ஒருத்தங்க நல்லா இருக்காங்க, அவங்கள விட தன்னை விட அவங்க ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க, இல்ல அவங்கள குறித்து எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த பொறாமை எண்ணம் அவங்களை எப்படியாவது என்ன செய்ய வைக்கிறது அப்படின்னா அவங்கள தள்ளணும், அவங்கள அழிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வருகிறது. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணமா சவுல் ராஜாவை குறித்து நம்ம தியானிக்கலாம். தாவீது போர்ல ஜெயித்துட்டு வந்த உடனே எல்லாரும் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு சொல்லி பாடும்போது அவனுக்கு மிக கோபம் அடைந்தவனாய் காணப்படுகிறான். எனக்கு 1000 கொடுத்துட்டு இப்ப சின்னவனுக்கு 10,000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமை எண்ணம் இந்த சவுலுக்குள்ள வந்ததுனால அவன் கோபப்பட்டான். அவன் காய்மாகாரமாய் பார்த்தான். அவன் என்ன செய்யறான் அப்படின்றத அவன் உணராதவனாக, அவன் ஒரு ராஜா அப்படின்றத கூட உணராதவனாக அவன் செயல்பட்டான். அவனை ஈட்டி எடுத்து அவனை கொல்ல பார்க்கிறான். ஒரு பொறாமை குணம் எப்படி ஒரு மனுஷனை கொண்டு விடுது அப்படின்னு பாக்குறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில இந்த பொறாமை காணப்படுகிறதா? இந்த பொறாமை இருந்துச்சு, நம்ம பொறாமை இருந்து மற்றவங்களை அழிக்கணும், அவங்களுடைய பெயரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறீங்களா? அது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். அவங்களுடைய கண்ணீருக்கு நீங்க கண்டிப்பா பதில் கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். அவங்களுடைய அலைச்சல்களுக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பதில் செய்கிறவராய் காணப்படுவார் அப்படின்றத இந்த சவுலுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். இவனுக்கு இந்த பொறாமை வந்ததுனால என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கட்டுப்பாடு இல்லாத கோபம் வந்ததுனாலதான் ஈட்டி எடுத்து எரிந்து அவனை கொல்லதற்காக வகை தேடுகிறான். அதுக்கு அடுத்ததாக அவன் ராஜா, அதனால அந்த ராஜ அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் என்ன செய்யறான், எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி அவனுடைய படைகள் எல்லாம் திருட்டி அவனை என்ன செய்யறான், அழிக்கிறதற்கு அங்க இங்குமாய் துரத்தி கொண்டே போகிறான். அப்போ இந்த அதிகாரத்தை அவன் துஷ்பிரயோகம் பண்ணுகிறான். இப்படிப்பட்டதான காரியத்தை செய்ததுனால அவனுக்கு நன்மையான காரியம் நேரிட்டதா அப்படின்னா இல்ல. அடுத்ததாக அவனுக்கு சுயநலமான ஒரு காரியம் காணப்படுகிறது. இவன் ராஜாவாயிடக்கூடாது, என்னுடைய வம்சம் தான், என்னுடைய குமாரர் தான் என்ன செய்யணும், ராஜ்யத்துல வரணும், இவன் ராஜ்ய பாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எண்ணம் கொண்டதுனால அவன் என்ன செய்யறான், அவனை மீண்டுமாய் அவன் துரத்துக்கிறான். எப்படியாவது அவனை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பண்றான். இப்படி பண்ணதுனால அவன்
அவன் தாவீதின் இரத்தத்தை எப்படியாவது விழ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் தீவிரித்து போனதுனால அவனுக்கு எந்த நன்மை கிடைக்கல. ஆனா அவன் உள்ளத்துல இருந்தது என்ன அப்படின்னா பொறாமை, கோபம், சுயநலம், இந்த அதிகாரத்துல உள்ள அகந்தை, இப்படிப்பட்டதான எண்ணங்கள் காணப்பட்டது. இது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். என்னுடைய கை நன்மை செய்கிற கையா இருக்கிறதா, இல்ல தீமை செய்கிற கையா இருக்கிறதா? பொறாமை உள்ள காரியத்து நிமித்தமாக என் கையினால நான் மற்றவர்களுக்கு விரோதமா ஏதாவது காரியம் செய்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ரத்தம் சிந்தும் கைக்கு என்ன தீர்ப்பு வரும் அப்படின்னா, இந்த சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையின் முடிவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு ராஜ்யபாரம் பறி போனது, அவருடைய குடும்பம் அழிந்து போனது, அவருடைய முடிவு பரிதாபமாக காணப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் மற்றவர்களை கெடுக்கணும், மற்றவருடைய வாழ்க்கையை சிதைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை எண்ணம் உள்ளவர்களாய் நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா, இந்த தாவீது ராஜா என்ன செய்யறான், அந்த சவுல் ராஜாவை அழிக்கிறதற்கு ஒரு தருணம் வந்தது போது கூட கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் அவர் மேல கை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை என்ன செய்யல, எந்த ஒரு பாதகமும் அவருக்கு பண்ணல. அவனுக்கு ஆண்டவர் அவனுடைய கையில ஒப்பு கொடுத்திருக்காரு, நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு அவன் கூட உள்ளவங்க எல்லாம் சொல்லும் போது கூட அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் அவர் மேல கையை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வைராக்கியமாய் ஆண்டவருடைய பிள்ளையாய் காணப்பட்டதுனால தேவன் அந்த சூழ்நிலையை தாமதிக்க பண்ணினார். ஒருவேளை அநேக நேரங்கள குகைகளிலும் காடுகளிலும் என்ன செஞ்சா அலைந்து திரிகிறவனாய் காணப்பட்டா. இந்த அலைச்சலுக்குரிய பலனை இந்த சவுல் ராஜாவுடைய கையில ஆண்டவர் வாங்கினார். எப்படி ராஜ்யபாரத்தில் இழந்தான், அவனுடைய குடும்பம் இழந்து போனது, அவருடைய முடிவு பரிதாபமாய் காணப்பட்டது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். குற்றம் இல்லாதவர்களை குறித்து நம்ம தவறாய் பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? தவறான காரியத்தை அவருடைய வாழ்க்கையை ஒருவேளை அவளுக்கு எந்த ரத்தமும் சிந்தலை, அவங்க பிசிக்கலா நீங்க எந்த காயப்படுத்தலாம், ஆனா அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க காயப்படுத்திருக்கலாம், ஒருவேளை அவருடைய மனதை காயப்படுத்திருக்கலாம், அவருடைய கண்ணீர் வடிக்க வைத்திருக்கலாம். அப்படின்னா ஆண்டவர் அதை அருவருக்கிறார் அப்படின்றத இந்த நாள்ல தெளிவாக உங்களோட பேசுறார். இந்த காரியத்தை ஆண்டவர் அருவருக்கிற காரியம் இடத்தில் காணப்படுகிறதா? இந்த ரத்தம் சிந்தும் கை, இந்த குற்றமற்றவர்களுடைய காரியத்துல நான் ஏதாவது தேவையில்லாததை பேசுகிறேனா அப்படின்னு சொல்லி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எனக்கு தெரிந்த காரியத்தை நான் சொல்றேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க எல்லாரிடத்துல சொல்லலாம்னா அது உண்மையான காரியமா, அவங்களை குறித்து உண்மையான தகவல் தான் நீங்க பரப்புறீங்களா, அவங்க குற்றம் இல்லாதவரா குற்றம் உள்ளவரா அப்படின்றது தெரியாமலே நம்ம நிறைய நேரங்கள்ல மற்றவர்களை குறித்து அவதூறை பரப்புகிறவர்களாய் காணப்படுகிறோம். அருமையானுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் அந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒருவேளை அது அவதூறான காரியமா இருந்தா கூட நம்ம அடுத்தவங்களுக்கு அதை சொல்லாதபடி நம்ம அதை மறைத்து வைக்கிறவர்களாய் நம்ம காணப்படணும். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரமே பரலோகத்துக்குரியவர்களாக வாழ முடியும். இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யுத்தங்கள் அதிகமாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எந்த நாள்ல என்ன நடக்கும் அப்படின்றது கூட தெரியாத அளவு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறதான கேள்வி, நான் விரும்புகிற பரிசுத்தத்தை நீ காத்து கொள்ளுகிறாயா, இல்ல குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, பொய் நாவு, மேட்டிமை கண், இப்படி கர்த்தர் அருவருக்கிற காரியங்களில தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாயா? இந்த நாள்ல சிந்திக்க அழைக்கப்படுகிற ஒரு தீர்மானத்திடுங்க. ஆண்டவரே, நீர் அருவருக்கிற காரியத்தை இன்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்க, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டோடைய சமூகத்துல நம்ம கெஞ்சி மண்டாடலாம். நீங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் கர்த்தாவே? இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நாள்ல குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, நீர் அருவருக்கிற ஒரு குணம் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். ஒருவேளை குற்றம் இல்லாதவர்களை குறித்து நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாயின் வார்த்தைகளினாலோ எங்கள் கிரியைகளினாலோ நாங்க ஏதாவது அவங்களுக்கு ஆண்டவரே இடைஞ்சல்களோ வேதனைகளோ நாங்க செய்திருந்தோம் அப்படின்னா எங்களை மன்னிங்க. அப்படிப்பட்ட காரியங்களை இனிமேல் செய்யாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த கோபம், இந்த பொறாமை, ஆண்டவரே இப்படிப்பட்டதான துர்க்கிரியைகளை எங்களை விட்டு அகற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் இந்த பொறாமை ஒரு வேராய் காணப்படுகிறது. இந்த பொறாமை குணத்தை எங்களை விட்டு எடுத்து போடுங்க. பொறாமை எலும்புருக்கி என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான பொல்லாத குணங்கள் எங்களிலே காணப்படாதபடிக்கு ஆண்டவரே இந்த லெந்து காலங்களில எங்களை நாங்க உயிர்த்து ஆராய்ந்து இன்னும் அதிகமாக இவ்விடத்துல கிட்டி சேர உமக்கு பிரியமானவர்களாய் வாழ எங்களை மாற்றுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகிமை